முகமது பின் துக்ளக் படம் வெளிவர்றதுக்கு முன்னாடி பெரிய பிரச்சனைகள் நடந்திருக்கு. அதே மாதிரி அந்த நாடகம் நிறுத்தினப்பையும் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருந்திருக்கு. பல பேரை எதிர்த்து எழுதியிருந்தாலும் கூட அந்த எதிர்ப்புல அவர் பார்த்தீங்கன்னா கொச்சைத்தனமா அந்த மாதிரி அளவிலான விமர்சனம் இருக்குல்ல, அவற்றை வெளிப்பட்டதில்லை அப்படிங்கிறது இருக்குல்ல, அது பல சந்தர்ப்பங்கள்ல பார்த்துருக்கேன். இவர் லெவல்ல சரின்னு நினைச்சிருக்கத இவர் அழுத்தமா சொல்லியிருக்கலாம். மற்றபடி எந்த நபரையும் இப்ப உதாரணமா ஒரு ராமருக்கள மேல கடுமையான விமர்சனம் வச்சவரு பெரியார் மறைஞ்சப்ப இதே துக்ளக்ல எழுதின ஒரு அஞ்சலி குறிப்பு மாதிரி ஒன்று எழுதினார். அவ்வளவு கரெக்டா அவரை எடை போட்ட மாதிரி இருக்கும். பெரியார் என்ற மனிதனுடைய அந்த வாழ்க்கையை எடை போட்ட மாதிரி அந்த குறிப்பிட்ட இது இருக்கும். இன்னைக்கும் அந்த அந்த துக்ளக் அந்த அவங்க வெளியிட்ட அந்த தலையங்க பக்கம் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் அதை பார்க்கலாம்.